இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தான், தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை இருக்கும். அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது மூலமாக ஸ்பெல்லிங் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தான் அப்படின்றது ஒருமை, அதாவது சிங்குலரை குறிக்கிறது. தாம் அப்படின்றது பன்மையை குறிக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சு நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தணும். அதாவது தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே சிங்குலரில் ஒரே ஒரு பர்சனை மட்டும் குறிக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அதுவே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, இது எல்லாமே பன்மையை குறிக்கிறது. அதனால இதை பன்மையில் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இந்த இடத்துல தலைவர் அப்படின்றது சிங்குலர் தான். ஆனால் இங்கே ஏன் தமது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலுக்கு தேவையான வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மூலமாக அந்த ப்ளூரலில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, மாணவர் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் அப்படின்ற போது சின்ன பையன்தான், அவனுக்கு மரியாதை கொடுத்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால தனது அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தலைவர் அப்படின்றது ஒருவரை தான் குறிக்குது, ஆனாலும் மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கனால இந்த இடத்துல நம்ம தமது பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் அப்போ ப்ளூரலில் இருக்கனால தமது பயன்படுத்தியிருக்கோம். அதுவே கன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்று தனது தலையை ஆட்டியது, அப்போ இங்கே சிங்குலர் இருக்குது, அதனால தனது பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த தனது தமதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சிறுமி அப்படின்றது சிங்குலர், அந்த இடத்துல நம்ம தனது பயன்படுத்துகிறோம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஸோ அம்பேத்கர் அப்படின்றது தலைவர், அதனால் அவரை வந்து நம்ம பன்மை, மரியாதை பன்மை அப்படின்ற பட்சத்தில் இங்கே தமது யூஸ் பண்ணியிருக்கோம். உயர்ந்தோர் தம்மை தாமே, உயர்ந்தோர் போது இங்கே ப்ளூரலில் இருக்குது, அதனால் தம்மை பயன்படுத்தியிருக்கோம். இவை தான், அப்போ இவை தான் எனக்கு பிடித்த நூல். இங்கே எனக்குன்னும் போது இங்கே ஒரே ஒரு பர்சனை குறிக்கிறனால நம்ம அங்கே சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைகள் தம்மால், அப்போ இங்கே குழந்தைகள்னு சிங்குலர், அதாவது ப்ளூரலில் பயன்படுத்துறதுனால இங்கே தம்மால் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி தான், தாம் அப்படின்ற சொற்கள் எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.